ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஜப்பானுக்கு நாங்கள் சுற்றுலா வர போகிறோங்க. சுற்றுலா வரணும் அப்படின்னா எந்த சீசனுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், எந்த ஏர்லைனர் பெஸ்ட்டாக இருக்கும், வீசா வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, டோக்கியோவில் எந்தெந்த இடங்களை வந்து சுற்றி பார்த்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்கள் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. மோனிஷ் என் கூட இருக்கான். இவன் வந்து 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூர் கைடு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது டூர் கைடு அப்படின்னா ஒரு 30-40 பேர் கிட்டத்தட்ட வந்து சுற்றி காட்டியிருப்பேன் இல்லைடா. ஒரு 2 சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாகவே இருந்தான். ஸோ அதனால் இவனுக்கும் இந்த ஜப்பானில் டூரிசம்ன்றது ஓரளவுக்கு நல்லா தெரியும். நானுமே வந்து இதில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால சரி நிறைய தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சேன். அதுக்காகவே இந்த ஒரு பிரத்யேகமான ஒரு காணொலி. இந்த காணொலியை நான் வந்து 2-3 பாகமாக வந்து நான் பிரித்து போடுறேன். ஸோ முதல்ல இன்றைக்கி வந்து ஒரு 6-7 கேள்விகள், பேசிக்கான கேள்விகள் இருக்குது. அது வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்த ஒரு கேள்விகள் தான். ஸோ அதை ஒன்று ஒன்றா மோனிஷ் என்கிட்ட சொல்ல போகிறான். அதுக்கு வந்து நான் தகவல்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின் எல்லாம் மோஸ்ட்டாக கேட்குறது என்னன்னா, எப்படி டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறது? ஓகே, ஜப்பானுக்கு டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே விண்டோ VFS குளோபல். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். VFS குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஒரு பிஃபோர் கோவிடுக்கு வந்து முன்னாடி நம்மளே வந்து டூரிசம் விசா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஜப்பான் எம்பசி சென்னை அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதுலேயே வந்து டூரிஸ்ட் விசாக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் கொண்டு அதிலே கொடுத்துருக்காங்க, இப்போவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதை நம்ம அட்டாச் பண்ணி நம்மளே டேரெக்டாக திரும்பி கொடுக்கலாம். இல்லை ப்ரோக்கர் மூலியமாகவும் நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரோக்கர் வந்து நம்மளுக்கு பதிலாக திரும்பி சப்மிட் பண்ணி நம்மளுக்கு வந்து விசா வாங்கி கொடுப்பாங்க. பாஸ்போர்ட் ஒரிஜினல் நம்ம கொடுத்துடணும் அவங்ககிட்ட. இப்படி தான் முன்னாடி இருந்த ப்ராசஸ். ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு, ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறமா டைரக்ட் கான்டாக்ட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுனால VFS குளோபல் அப்படின்றத வந்து நடுவில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து VFS குளோபல் மூலியமாக மட்டும்தான் நம்ம வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணோம். VFS குளோபல் நம்மளோட டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஜப்பான் எம்பசி கிட்ட சப்மிட் பண்ணி நம்மளுக்கு விசாவை வந்து ப்ராசஸிங் பண்ணி வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா VFS குளோபல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி ஜப்பான் எம்பசி இன் சென்னை அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே அதில் வந்து டூரிஸ்ட் விசாவுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். மெயினாக வந்து டூரிஸ்ட் விசாவை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 நாள் ஜப்பானுக்கு டூருக்கு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 40,000-50,000 வந்து டிரான்சாக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்ற பேஸாக வச்சு தான் நம்மளுக்கு வந்து விசா கொடுப்பாங்க. இப்போ நான் எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே வச்சு இல்லை, நான் வந்து எந்த ஒரு டேக்ஸ் ரிட்டர்ன்ஸும் நான் பண்ணல அப்படின்னும் போது கொஞ்சம் சான்சஸ் வந்து கம்மி தான். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரிஜெக்டே ஆகிருக்கு. அவங்க ஃபினான்ஷியலாக கையில் காசு அதிகமாக வச்சுருப்பாங்க, பட் ஆனால் பேங்க் ட்ரான்சாக்ஷன் இருக்காது, டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான நாட்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் விசா வாங்குறது. ஓகே, அடுத்த கேள்வி என்ன? ட்ராவல் பண்ணி வரும்போது இன்சூரன்ஸ் முக்கியமாக? ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இந்தியாவிலிருந்து நீங்கள் ஜப்பானுக்குள்ளே ட்ராவல் ஆகி வரீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ட்ராவல் இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ். ட்ராவல் இன்சூரன்ஸ்ன்றது வேறு, மெடிக்கல் இன்சூரன்ஸ்ன்றது வேறு. ட்ராவல் இன்சூரன்ஸ்ன்றது என்ன, இப்போ நீ வந்து இந்தியாவிலேருந்து ஜப்பானுக்கு வர, இப்போ ஏரோப்ளைனில் வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது, இல்லை உங்கள் லக்கேஜ் மிஸ் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்து ட்ராவல் இன்சூரன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ ஃப்ளைட் வந்து மிஸ் ஆகிடுது, உனக்கு அடுத்த ஒரு கனெக்டிங் ஃப்ளைட் விட்டுடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து பயன்படுத்தலாம். பட் ஆனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு நீங்கள் வரும்போது, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னோட மாமியார் இந்தியாவிலேருந்து ஜப்பானுக்கு ஒரு 3 மாதம் டூருக்காக வந்திருந்தாங்க, எங்கள் வீட்டில் தங்கி இருக்கிறதுக்காக. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டூரிஸ்ட் விசா அப்படின்றது நான் இங்கே ஜப்பானில் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அவங்களுக்கு. ஸோ டூரிஸ்ட்டாக வந்து ஒருத்தங்க போய் டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கும் இப்போ நம்மள மாதிரியான ஆட்கள் இங்கே இருக்கோம், நம்மளோட சொந்தக்காரங்களை கூப்பிட்றோம் அப்படின்னும் போது அதுக்கான ப்ராசஸிங்கிறது டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா நான் இங்கே ஸ்பான்சராக இருக்கேன், நான் கேரண்டி கொடுக்குறேன் அவங்களுக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னா கூட நான் வந்து ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற பேசிஸில் எங்கள் நம்மளோட மாமியாருக்கு வந்து நம்மளுக்கு விசா வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, டூரிஸ்ட் விசா 3 மாதத்துக்கு. ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து எங்கள் மாமியார் வரும்போது நான் வந்து என்ன பண்ணேன்னா ICICI லோம்பார்ட் அப்படின்ற ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். ஆனால் அதில் இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கேஷ்லெஸ் அப்படின்றது கிடையாது. அதாவது நீங்கள் என்ன தான் இன்சூரன்ஸ் நீங்கள் இந்தியாவில் எடுத்திருந்தாலும் நீங்கள் ஜப்பானுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கையை விட்டு ஜப்பானிய எண்ணில் கேஷாக நீங்கள் வந்து பே பண்ணீங்க அப்படின்னும் போது தான் உங்களுக்கு வந்து இங்கே மெடிக்கல் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? கேஷ்லெஸ் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேருந்து அந்த மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் இருக்கான்னு எனக்கு வந்து தெரியல. இருந்ததுன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு சில
ஜப்பானை சேர்ந்த இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து இருக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து கம்பெனி பேர் எனக்கு திடீர்னு ஞாபகம் வரல, எனக்கு மறந்துடுச்சு. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குற இன்சூரன்ஸ் கம்பெனி பேர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது வந்து ஒமோத்தே நஷி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜப்பான் பேஸ்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து கேஷ்லெஸ் மெடிக்ளைம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதில் பிரச்சனை என்ன அப்படின்னா காஸ்ட் வந்து டூ எக்ஸ்பென்சிவ். ஓகேவா? அவங்க வந்து மினிமம் 31 டேஸ்லேருந்து 3 months அந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்றத நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அங்கே போய் செர்ச் பண்ணி பாருங்கள். இந்தியன் கம்பெனி கொடுக்குறேன், அதுக்கப்புறமா வந்து ஜப்பான் இன்சூரன்ஸ் கம்பெனியும் கொடுக்குறேன். ரெண்டுத்தையும் சர்ச் பண்ணி பாருங்கள், எதில் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. பட் ஆனால் இந்தியன் கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. நீங்கள் இங்கேருந்து என்ன தான் சரியான எந்த ஒரு நோயுமே, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தர் பிபி இல்லை, சுகர் இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா கூட அவங்க இங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் எடுத்துன்னு போயிட்டு ஐசிஐசிஐ லாம்போர்டோ இல்லை ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க எடுத்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் எடுத்துன்னு போய் கிளைம் கொடுக்கும்போது ரிஜெக்ஷன் ரேட்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காரணம் அந்த காரணம் தட்டி கழிக்க பார்க்குறவங்களுக்காண்டி ப்ராப்பராக வந்து பே பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்திய கம்பெனிகள் வந்து தவிர்க்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சீரியஸாக வந்து ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கணும், மெடிக்கல் கேஷ்லெஸ்ஸாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாப்பனீஸ் கம்பெனியை போகிறது வந்து ரிலேபிளாக இருக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொஷின்னா, எந்த ஏர்லைன்ஸ் வந்து பெஸ்ட் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்? ஓகே, ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பெரும்பாலும் வரது, இப்போ நீங்கள் வந்து எனக்கு லக்கேஜ் நான் அதிகமாக எடுத்துகிட்டு வர மாட்டேன் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூட்டு எடுக்கலாம். ஓகே, ஸ்கூட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் போகுது, சிங்கப்பூர்லேருந்து சென்னை டு சிங்கப்பூர், சிங்கப்பூர்லேருந்து அப்புறம் இதுக்கு வருது, ஜப்பானுக்கு வருது, நரிட்டாக்கு வருது, அது இல்லாமல் ஹனேதாக்கு வருது. ஸோ அதே மாதிரி வேறு எங்கேயும் சர்வீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கூட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு டீல் கிடச்சிது. நான் வந்து ஆனால் லக்கேஜ் வந்து அப்போ நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது. அது அடுத்த ஏர்லைனர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேத்தே பசிபிக் இருக்குது உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது மலேசியன் ஏர்லைன் இருக்குது. மலேசியன் ஏர்லைன்ஸு நல்லா கொஞ்சம் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏர் இண்டியா இருக்குது, ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏர் இண்டியா. என்ன பிரச்சனைனா அந்தளவுக்கு குவாலிட்டியான சர்வீஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணல. மேபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஏர் இண்டியா வந்து ஹனேதாக்கு விட்டுருக்கான். ஓகே, இப்போ நம்மளோட மாமனார் என்னோட மாமனார் மாமியார் வந்தாங்க இல்லையா, அவங்க ஆயத்தாத்தா, அவங்கள வந்து நம்ம நரிதா ஏர்போர்ட்டில் தானே போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து சர்வீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா நரிதா ஏர்போர்ட்டில் வந்து ஏர் இண்டியா சர்வீஸ் கேன்சல் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹனேதாக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க. ஏஎன்ஏ இருக்குல்ல, அண்ணாவோட டைப் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குது. இப்போ நம்மளோட மாமனார் மாமியார் இருக்காங்களே, அவங்க ஆயத்தாத்தா, அவங்க ரிட்டர்ன் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நரிதா ஏர்போர்ட்டில் திரும்ப விண்ணோம் தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கிடையாதான், ஹனேதாவில் விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. அதனால் ஏர் இண்டியா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏஎன்ஏவோட டைப் பண்ணாங்க அப்படின்னா மேபி அந்த சர்வீஸ் கொஞ்சம் நல்லா இருக்கலாம், எனக்கு தெரியாது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்த ஏர்லைனர்னா இது கேத்தே பசிபிக், மலேசியன் ஏர்லைன்ஸ், ஏர் இண்டியா, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸ்கூட்டு இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஒரு சில டைமில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் நீங்கள் அந்த டேட் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது அப்படின்னா அதுவுமே ஓரளவுக்கு சீப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வியட்நாம் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சீப்பு, டெட் சீப்பு அது. பட் ஆனால் உங்களுக்கு லே ஒரு டைமு, அதாவது ஒரு கண்ட்ரியில் இறங்கி நீங்கள் ஒரு 10 மணி நேரம், 20 மணி நேரம், 30 மணி நேரம் அந்த மாதிரி தங்கி அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஃப்ளைட்டை பிடிச்சி நீங்கள் நரிதாக்கோ இல்லை அனேதாக்கோ எங்கன்னா வந்து இறங்குனீங்க அப்படின்னா அது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஏர்லைன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சீப்போ நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு இந்த சர்ச் பண்ணுறதுக்கான உங்களுக்கு இது இருக்குது. நீங்கள் அங்கே வந்து என்ன பண்ணணும்னா இப்போ இந்தியாவிலிருந்து நான் வந்து ஜப்பான் போகணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து நம்ம பின் பாயிண்ட் பண்ணுவோம்ல, சென்னையிலேருந்து நான் கிளம்பணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். சென்னையிலேருந்து ஜப்பானில் பர்டிகுலராக நரிதா ஏர்போர்ட்டு இல்லைனா வந்து அனேதா ஏர்போர்ட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணாமல் இந்தியாவிலிருந்து கிளம்புறோம், இறங்குறது வந்து ஜப்பான் அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்க, உங்களோட டேட்ஸுன்னு போட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து காட்டும். இப்போ நான் சென்னையிலேருந்து கிளம்புதுன்னா இந்த ஃப்ளைட் சென்னையிலேருந்து கிளம்புது, இது கொஞ்சம் சீப்பாக இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு முறை சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே ஐபிலேருந்து நீங்கள் இன்னொரு முறை சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே போகிறதெல்லாம் பார்க்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறை ஒரு இதுலேருந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அடுத்த முறை அடுத்த ஐபியிலிருந்தோ இல்லை வேறு எதனா ஒரு டிவைஸ்லேருந்தோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக ஓரளவுக்கு ரீசனபிளாக காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி என்ன? ஜால் ஏர்லைன்ஸும் இன்க்ளூட் ஆகும். ஆமாம், ஜாலும் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே வந்து டூ எக்ஸ்பென்சிவ். ஆமாம். ஓகே,
அடுத்த கேள்வி என்ன? இப்போ நம்ம ஏர்போர்ட் பற்றி பேசணும், ஏர்லைன்ஸ் பற்றி பேசணும்ல. ஓகே, எந்த ஏர்போர்ட்டுக்கு வண்டி இறங்குனா நம்ம சுற்றி பார்க்க ஈஸியாக இருக்கும்? ஓகே. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இப்போ 10 நாள் ட்ரிப்பு அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போது 10 நாள் ட்ரிப்புன்னும் போது நீங்கள் ஒன்று வந்து இறங்குற ஏர்போர்ட்டு, உதாரணத்துக்கு நீங்கள் டோக்கியோவில் ஹனேதா ஏர்போர்ட்டுன்றது டோக்கியோவுக்கு பக்கத்தில் இருக்குது. நரிதா ஏர்போர்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் உங்களுக்கு தள்ளி இருக்குது. ஸோ நீங்கள் நரிதா ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வந்து டோக்கியோக்குள்ளே வரணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ட்ராவல், 60லேருந்து 70 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி வரா மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, நான் வந்து இப்போது நரிதா ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நான் டாக்ஸி பிடிச்சி டோக்கியோ வந்துட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. பாவம், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்ஸின்றது டூ எக்ஸ்பென்சிவ், நீங்கள் அஃபோர்டே பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஒரு 9 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் நைட்டு 1 மணி 2 மணிக்கு மேலே வேலை பார்த்தேன் அப்படின்னா அங்கேருந்து நான் வீட்டுக்கு வந்து டாக்ஸி பிடிச்சி போவேன். எனக்கு ஆகிற செலவு ஒரு 9 கிலோமீட்டருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 9லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் எடுத்துக்கலாமே, எனக்கு ஆகிற செலவு கிட்டத்தட்ட ஒரு 12,000லேருந்து 13,000 ஜாப்பனீஸ் எண்ணு அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன் நான். அப்ராக்சிமேட்லி 1 கிலோமீட்டருக்கு 500 yen கிட்ட. ஆமாம், 1 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 550 yen அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ்பென்சிவாக வந்துருக்கும். எனக்கு தெரிஞ்சு 12 கிடையாதுடா, 22 நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 13,000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நைட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். நைட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் டாக்ஸி இஸ் டூ எக்ஸ்பென்சிவ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஷார்ட்டாக வந்து ஒரு 1 கிலோமீட்டரில் போகிறீங்க, இல்லை 1.5 கிலோமீட்டருக்குள்ளே ஏன்னா ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் டாக்ஸி தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் இப்போ நரிதா ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நான் டாக்ஸி பிடிச்சி டோக்கியோ வரணும் அப்படின்றது டூ எக்ஸ்பென்சிவ். சரி, ஓகே, அப்போ எப்படி நம்ம எந்த டாக்ஸி பிடிச்சி வரலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் டாக்ஸியை தவிர்த்துட்டு ட்ரெயின் வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ட்ரெயின் வந்து நீங்கள் இது டூரிஸ்ட் விசாவில் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் டோக்கியோ மெட்ரோ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த டோக்கியோ மெட்ரோ பாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 நாளைக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 2500 ஜாப்பனீஸ் என் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் அந்த மாதிரியான மெட்ரோ பாஸ் எடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து நரிதா ஏர்போர்ட்லேயோ இல்லை ஹனேதா ஏர்போர்ட்லேயோ வாங்க முடியாது. நீங்கள் டோக்கியோ மெட்ரோக்குள்ளே வந்துட்டு தான் நீங்கள் வந்து அதை உங்களோட பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் கொடுத்து வந்து வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னும் போது நீங்கள் மெட்ரோக்குள்ளே நீங்கள் நல்லா அன்லிமிட்டடாக சுற்றிக்கலாம். அது உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று ட்ரெயின் பிடிச்சி நரிதா ஏர்போர்ட்லேருந்து டோக்கியோக்குள்ளே வரலாம். இல்லை என்கிட்ட லக்கேஜ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஹனேதா ஏர்போர்ட்லேயோ இல்லை நரிதா ஏர்போர்ட்லேயோ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தக்யூபின் சர்வீசஸ் இருக்குது. தக்யூபின் அப்படின்றது என்னென்னா ஜப்பான் போஸ்ட்டு, இல்லைனா வந்து யமாத்தோ பின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. யமாத்தோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்வீஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணனா, உங்கள் லக்கேஜை தூக்கின்னு போய் நீங்கள் அங்கே ட்ராப் பண்ணிட்டீங்க, அட்ரஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லக்கேஜை மொத்தமாக வந்து அவங்க ஃபாஸ்டன், நீங்கள் ஒரு வேளை நீங்கள் நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு ஒரு 6 மணிக்கு இறங்குறீங்க சாயங்காலத்தில் அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் லக்கேஜ் எல்லாம் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஹோட்டலில் உங்களுக்கு தேவையோ அந்த ஹோட்டலுக்கு எடுத்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் சர்வீஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் எனக்கு இம்மீடியட்டாக என் லக்கேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நரிதா ஏர்போர்ட்லேயோ இல்லை ஹனேதா ஏர்போர்ட்லேருந்து வந்து இறங்குறீங்க. நீங்கள் அரைவல் லாபிக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கவே உங்களுக்கு வந்து பஸ்ஸுக்கான கவுண்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த பஸ் கவுண்டரில் போயிட்டு எந்தெந்த ஏரியாவுக்கு நீங்கள் போகணும், இப்போ டோக்கியோவில் எடுத்திங்கன்னா ஷிஞ்சுக்கு நீங்கள் போகணுமா, இப்போ டோக்கியோ ஷிஞ்சுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே டோக்கியோ அந்த ஹனேதா ஏர்போர்ட்டோ இல்லை நரிதா ஏர்போர்ட்டோ அங்கேருந்து ஷிஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு வந்து பஸ்ஸு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரியான பஸ்ஸு நீங்கள் வந்து என்ன ஒரு ரொம்ப சீப் அந்த பஸ்ஸு என்ன ஒரு 1500 or 2000 அந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாப்பனீஸ் எண்ணில் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் லக்கேஜ் ஃபுல்லாக நீங்கள் அந்த பஸ்ஸில் போட்டு நீங்கள் நியர்பை ஷிஞ்சுக்கு ஸ்டேஷன் வரணும்னா ஷிஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் இறங்கிக்கலாம். அங்கேருந்து உங்கள் ஹோட்டலுக்கு வேணால் கூட நீங்கள் டாக்ஸி பிடிச்சி வந்து போய்க்குங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நிறைய பேர் ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே என்ன நினைப்பாங்க, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சிம் கார்டு எப்படி வாங்குறது அப்படின்றது ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்கள் அதை பற்றிலாம் கவலை பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இறங்குனீங்க அப்படின்னும் போது உங்கள் வீசா வச்சுக்கிட்டு நீங்கள் சிம் கார்ட்ஸ் வந்து நீங்கள் அங்கேயே வந்து வாங்கிக்க முடியும். அதுலேயே வந்து நிறைய பேக்கேஜஸ் மாதிரி வச்சுருக்காங்க. 1 வீக் பேக்கேஜ், 1 மந்த் பேக்கேஜ், அன்லிமிட்டெட் இன்டர்நெட்டு, அந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் சிம் கார்டு வந்து அங்கேயே வந்து வாங்கிக்கலாம். அதுலேயே வந்து காலிங் அண்டு இன்டர்நெட் இது 2மான சிம் கார்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு வந்து இன்டர்நெட் மட்டும் இருந்தாலே போதும்பா, நான் வாட்ஸ்அப்பில் கால் பேசிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் மட்டுமே அன்லிமிட்டடாக இருக்கிற மாதிரியான சிம் கார்ட்ஸும் நீங்கள் அங்கேயே வந்து வாங்கிக்க முடியும். ஸோ மெயினாக எந்த ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹனேதா ஏர்போர்ட் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நரிதா ஏர்போர்ட்ன்றது ரொம்ப ஃபார்ன்றதுனால நீங்கள் ஹனேதாவில் வந்து இறங்கிக்கோங்க. அது வந்து அங்கேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 20 to 30 minutes தான் நீங்கள் வந்து டோக்கியோக்குள்ளே வந்து ஈஸியாக வந்து வந்துட முடியும். ஸோ ஹனேதா
நீங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஏர்போர்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா, எந்த சீசனுக்கு வந்தால் ஜப்பான் மோஸ்ட் பியூட்டிஃபுல்லாக பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம்? ஓகே, சூப்பரான ஒரு கேள்வி. ஸோ மெயினாக எந்த சீசனுக்கு வந்து ஜப்பான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் டூரிசம்னு எடுத்துட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓவர் டூரிசம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த சீசனுக்கு போனாலும் ஃபுல்லாக இருக்குங்க. நான் வந்து போன வருஷம் இப்போ நவம்பர் வந்து ஒசாகா போயிருந்தேன் இல்லையா, ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு. சரியான கூட்டம். அதாவது காலையில் 10 மணிக்கு திறக்கிற அந்த அட்ராக்ஷனுக்கு போகிறேன் நான் வந்து ஒசாக்காவுடைய அது என்னது கேஸ்டில், ஒசாக்கா கேஸ்டில் வந்து போகிறேன். ஒசாக்கா கேஸ்டில் போனால் நான் வந்து 10 மணிக்கு தான் திறக்க போகிறாங்க அப்படின்றதுனால நான் ஒரு 9 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி ரீச் ஆகிறேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 100 பேர் வந்து நின்றுருக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜப்பானில் ஓவர் டூரிசம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குங்க. ஏன்னா என் ரேட் வந்து ரொம்ப கம்மியான காரணத்தினால பல நாடுகள்லேருந்து வந்து டூரிஸ்ட்டுங்க வந்து ஜப்பானுக்குள்ளே வராங்க. ஸோ அதில் மெயினாக அதிகமாக வர்றது வந்து சீனர்கள் வந்து ரொம்ப அதிகமாக வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த சீசன் நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா சக்குரா சீசன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ சக்குரா சீசன்ன்றது எப்போப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த வருஷத்துக்கு இப்போ 2025 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்ச் 25 உங்களுக்கு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு வந்து சக்குரா சீசன் இருக்குது. ஸோ இந்த எப்படின்னா இந்த ஃபுல் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஏரியாவுக்கும் ஃபுல் ப்ளூம் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது டோக்கியோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உயேனோ பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. UENO உயேனோ பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சக்குரா வந்து இருக்கும். உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சக்குரா உங்களுக்கு வச்சுருப்பாங்க. சக்குரா அப்படின்றது நத்திங் பட் செரி பிளாசம். ஓகேங்களா? ஸோ உயேனோ பார்க் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் தெரிக்க சக்குரா வந்து பார்த்துட்டு போக முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதே ஒசாக்கா போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஒசாக்காவில் வந்து நான் கேஸ்டில் சொன்னேன் இல்லைங்களா, ஒசாக்கா கேஸ்டில் சுற்றியே உங்களுக்கு ஃபுல்லாக சக்குரா ட்ரீஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அங்கே அதுக்குன்னே வந்து நிறைய ஒரு பெரிய கார்டன்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒசாக்காவில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒசாக்கா கேஸ்டில் பக்கத்துலேயே வந்து ஃபுல் சக்குரா வந்து நீங்கள் ஒண்டர்ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த சீசன் வந்து இப்போது ஒசாக்காவுக்கு ஒரு ஃபுல் ப்ளூம் டைம் அப்படின்ட்டு இருக்குது. டோக்கியோவில் உயேனோ பார்க்குக்கு ஃபுல் ப்ளூம் டைம்ன்றது இருக்குது. நான் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது ஒரு வருஷமும் உங்களுக்கு அந்த சீசன் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு சில டைம் போன வருஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ ஆச்சு, கிட்டத்தட்ட ஏப்ரல் 2nd வீக்குக்கு மேலே தான் வந்து ஃபுல் ப்ளூமே வந்து வர ஆரம்பிச்சிது. ஸோ நிறைய கெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1st வீக்கே வந்துட்டாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளூமை வந்து என்ஜாய் பண்ணவே முடியாமல் போச்சு. ஸோ அதனால் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி பெஸ்ட்டான ஒரு சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்குரா வந்து ரொம்ப பீக் சீசன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு டோக்கியோவில் உங்களுக்கு ஒரு மவுண்ட் ஃபுஜி இருக்குல்ல, மவுண்ட் ஃபுஜி பக்கத்தில் உனக்கு நிறைய இந்த லாவெண்டர் கார்டன் மாதிரி அப்படியே ரொம்ப பெருசாக போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சூலிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பல ஏக்கரில் அப்படியே படர்ந்துருக்குங்க பூ. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எய்தர் நீங்கள் சக்குரா மிஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த சூலிப் மாதிரியான ஃப்ளவர் ஷோ வந்து நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து எந்த சீசன் எந்த டைமுக்குள்ளே முடியுது அப்படின்றத நீங்கள் கிளியராக இப்போ சூலிப் ஃபேர் அப்படின்னு நீங்கள் சூலிப் ஃபேர் மவுண்ட் ஃபுஜி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்தே வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ சீசன் பார்த்துட்டு வரதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சக்குராவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இப்போ நிறைய டூரிஸ்ட் ஜப்பானுக்கு வராங்க. ஓகே, அதில் நிறைய பேர் வெஜிடேரியனாக இருக்காங்க, நான் வெஜிடேரியனாக இருக்காங்க. வா, ஃபுட் ப்ராப்ளம்ஸ் அதை பற்றி, அதுக்கப்புறம் எங்கே சாப்பிட்டா பெட்டராக இருக்கும், ஈஸியாக? சூப்பர் சரியான கேள்விடா. என்கிட்ட நிறைய பேர் இந்த ஒரு கேள்வி தாங்க கேட்குறாங்க. நான் வந்து வெஜிடேரியனுங்க, நான் எங்கே போய் சாப்பிட்றது, இங்கே எப்படி வெஜிடேரியனுக்கு ஏற்ற ஒரு நாடா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லணும் அப்படின்னா ஜப்பான் இஸ் நாட் ஃபார் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வெஜிடேரியனுக்கு ஏற்ற நாடு கிடையாது. ஏன்னா நீங்கள் எங்கே போயிட்டு நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும், சாதாரண ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கினீங்கன்னா கூட அதில் கூட இந்த மீட் ஆயில் அப்படின்றத வந்து ஆட் பண்ணி தான் அதை பொரிக்கிறதோ அதில் ஏதோ கலந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சாதாரண ஒரு சிப்ஸு கூட நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட முடியாது. இது நிதர்சனமான ஒரு உண்மை. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நான் வெஜிடேரியன் தே கேன் ரியலி என்ஜாய் அ லாட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நான் வெஜிடேரியன் என்ஜாய் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் வெஜிடேரியனுக்கு வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதுலேயும் ஒரு சிலர் கேட்குறாங்க என்கிட்ட, ஆனால் நான் வந்து வெஜிடேரியன், எங்களுக்காகவே வந்து அதாவது வெஜிடேரியனுக்காக தனி பாத்திரத்தில் வந்து சமையல் செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ
ஸோ அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து அந்த மாதிரி எந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் யாருன்னா இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களை இந்தந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெஜிடேரியனுக்கு வந்து நாங்கள் ரொம்ப பியூராக 100% நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை வந்து கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுறேன் நான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வந்து எதுவும் கிடையாது. ஆனால் எது பெஸ்ட்டு அப்படின்னு நான் வெஜிடேரியன்களை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்பிஎன்பி ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது. மற்ற நாடுகளோட ஏர்பிஎன்பி வந்து ஒரு ஒரு காட்டேஜ் மாதிரியோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரியோ எதனா புக் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நடுத்தரில் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஏர்பிஎன்பி வெளிநாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா. பட் ஆனால் ஜப்பானில் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டாப் நாச்சில் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மைக்ரோவேவ் ஓவன் இருக்கும், சுட தண்ணி வச்சுக்கிறதுக்கு இருக்குது. நீங்கள் நூடுல்ஸ் கப் நூடுல்ஸ் இருக்குது ஜப்பானில். நீங்கள் வெஜிடேரியன் கப் நூடுல்ஸ் வாங்கி கூட நீங்கள் வந்து சாப்பிட்டு சமாளிக்க முடியும். இல்லை நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது வந்து அரிசி பருப்பு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களே வந்து சமைச்சியும் வந்து சாப்பிட்டுக்க முடியும் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படின்றதுனால. பட் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அரிசி பருப்புலாம் ஜப்பானுக்குள்ளே எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்றபோது நீங்கள் ஜப்பான் கஸ்டம்ஸை கிளியர் பண்ணோம் அப்படின்னா பைத்தோ சானிடரி சர்டிஃபிகேட் அப்படின்னு பிளான்ட் குவாரண்டைன் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் தான் உங்களை வந்து உள்ளே விடுவாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து லக் இருக்கலாம், அவங்க உள்ளே வரும்போது அந்த நாய்க்குட்டி வந்து அது மோப்பம் முடிக்காமல் அவங்க அரிசி வந்து எஸ்கேப் ஆகிருக்கலாம். அதனால் நிறைய பேர் வந்து இந்த விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வந்து உள்ளே வந்துட்டு நிம்மதியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பைத்தோ சானிடரி சர்டிஃபிகேட்டுன்றத சென்னையில் வந்து உங்களுக்கு சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்துலேயே வந்து பைத்தோ சானிடரி சர்டிஃபிகேட்டுங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, அங்கேயே வந்து வாங்கலாம். இல்லை நான் சென்னை கிடையாதுப்பா கோயம்புத்தூர் அப்படின்னா கூட நீங்கள் கோயம்புத்தூர்லேயே வந்து இந்த பைத்தோ சானிடரி சர்டிஃபிகேட்டுங்கன்னா சென்டர் இருக்குது. ஸோ நீங்கள் வரும்போது இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக உங்கள் அரிசியோ பருப்போ இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட்டு கூட சூப்பராகவே வந்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு என்னென்ன ஹோட்டல்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அதனால் வெஜிடேரியன்ஸ் வந்து பை பண்ணணும் அப்படின்ற அவசியன்றது சுத்தமாக கிடையாதுங்க. இங்கேயுமே வந்து தோசை இட்லி வடை சாம்பார் அந்த மாதிரி கொடுக்குற நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, இன்றைக்கி நிறைய தகவல்கள் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்கறதுனால என்னால் ஒருத்தருக்காக பதில் சொல்ல முடியல. அதனால் ஒரு காணொலியாக பதிவிட்டால் நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் அப்படின்னு அந்த காணொலியை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எந்த ஏர்போர்ட் வழியாக எக்ஸிட் ஆனால் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற தகவல்களாக இருக்கட்டும். எந்தெந்த ஏரியாவில் இப்போ டோக்கியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எதெல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதா இருக்கட்டும். ஒசாக்காவில் எதெல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும், ஹிரோஷிமா போனீங்கன்னா எது பார்க்குறது நல்லாயிருக்கும் அப்படின்ற நிறைய தகவல்களை அடுத்த ஒரு காணொலி பாகம் 2ல் வந்து பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ். சயோனரா.